வணக்கம். அதிமுகவோட விஜய் கூட்டணி வைப்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது, நேற்று ஒரு முன்னாள் மாஜி அமைச்சர் கருப்பணன் திருப்பூரில் பேசும்போது ஒரு விஷயத்தை பேசியிருக்கார். விஜய் கட்சி ஆரம்பித்ததே காசு பேர அரசியலுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கார். திமுக விஜய்க்கு ஒரு 500 கோடி ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கு. அப்படி காசு வாங்கிட்டு திமுகவோட கூட்டணி வச்சார் அப்படின்னா, கண்டிப்பாக அவருடைய அரசியல் எதிர்காலம் அப்படிங்கிறது டவுட்டு தான். அவருடைய அரசியல் எதிர்காலம் இந்த ஒரு 500 கோடியோடு முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி நேற்று பேசியிருக்காரு. அவர் கருப்பணன் பார்த்திங்கன்னா ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியோட சொந்தக்காரர். அவருனால தான் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு சண்டை வந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சமயத்தில் இவர் இப்போ விஜய் திமுகவோட ஒரு 500 கோடிக்காக போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறார். இது உண்மையிலேயே திமுக அவர் எதிர்க்கிறாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட்டை ஏற்பட்டுச்சு. திமுகவை எதிர்த்து தான் அரசியல் பண்ணுறாரு. திமுகவோட அவர் கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் இந்த பேரம்லாம் பேசுனது யார் அப்படின்னா, அதிமுகவில் இருக்கவங்க தான் பேசினாங்க. விஜய்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. கூட்டணிகளை கொண்டு வரதுக்கு பேர அரசியல் அதிமுக தான் கொண்டு வந்தாங்க. 500 கோடி அப்படிங்கிறது இப்போ வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு ஒரு 500 கோடி ரூபா கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துலையும் 500 கோடி ரூபா தரணும் அப்படிங்கிற மாதிரியும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது கருப்பணன் பேச்சிலேருந்து தெரியுது. இதை ஏன் திமுக கொடுக்க முயலுது, திமுக கூட அவர் கூட்டணி வைக்க பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி எதுக்காக கருப்பணன் பேசினார் அப்படின்னா, விஜய் அதிமுகவோட கூட்டணி வைக்க விரும்பலை அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அவர் தனித்து போட்டி போடுவார், இல்லைன்னா அவர் தலைமையில் கூட்டணியை உருவாக்குவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஏன் கருப்பணன் இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்குமே ஒரு டவுட். 500 கோடி ரூபா நாங்கள் தரோம், எங்கள் கூட நீங்கள் கூட்டணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஏற்கனவே டீல் பேசிச்சு. ஆனால் அதை தாண்டி பார்த்திங்கன்னா அவர் கேட்ட தொகுதிகள் அதிகம். அவருக்கு எத்தனை சதவீத வாக்குகள் இருக்குது அப்படிங்கிறதே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவரோட நம்ம கூட்டணி வைக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒன்று அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி யோசிச்சார். அவர் கேட்குற தொகுதியெல்லாம் கொடுக்க முடியாது, அது கேட்குறதெல்லாம் கொடுக்க முடியாது, ஆனால் அவர் கேட்குற பணத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் 500 கோடி ரூபா வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இப்போ கருப்பணன் சொன்ன இந்த விஷயத்தை வச்சு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி டீம் தான் 500 கோடி ரூபா தரேன்னு பேசியிருக்காங்க. ஏப்பா அவர் ஒரு படத்தில் நடித்தாலே இந்த பணத்தை வாங்கிடுவார். அவர் எதுக்காக கட்சி ஆரம்பிக்கணும், கட்சி ஆரம்பித்து எதுக்காக சேவை பண்ணுறேன்ட்டு வரணும். 500 கோடிங்கிறது அவருக்கு ஒரு பெரிய விஷயமா? ஒரு வருஷத்துக்கு 2 படம் நடித்து முடித்தாலே முடிஞ்சிச்சு. அந்த பணத்தை சம்பாரிச்சிட முடியும். தேர்தல் அரசியலுக்குள்ளே வந்திருக்கிறாரு அப்படிங்கும்போது அவருக்கு 500 கோடி அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதை ஏன் திமுகவோட ஒரு டைப் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னா, அவர் திமுக ஓட்டை பிரிப்பார், கிறிஸ்தவ ஓட்டுகள் பெரும்பாலுமே விஜய் பிரிச்சிருவார், சிறுபான்மையினர் ஓட்டில் ஒரு 15% ஓட்டுகளை திமுகவுக்கு போகிற ஓட்டுகளை பிரிப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் திமுகவுக்கு இருக்கலாம். ஆனால் அந்த பயத்தை எப்படி வெளிக்காட்டுவாங்களா? இந்த மாதிரி பேரரசில் அவங்க வழி நடத்துவாங்களா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. அவங்க விஜயோட எந்த விதமான ஒரு பேச்சுவார்த்தையுமே நடத்தலை. இதில் அதிகமாக பாதிக்கப்பட போகிறது யார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான். அதிமுக ஓட்டை பிரிச்சுருவாங்க. இதை ராமசீனிவாசனே சொல்லிகிட்டு இருக்கிறார். திமுக ஓட்டில் சிறுபான்மையினர் ஓட்டில் ஒரு 15% விஜய் பிரிப்பார், அதிமுக ஓட்டையும் பிரிப்பார். இன்னொன்று விசிஆ கட்சியோட ஓட்டுகள் பெருமளவில் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இந்த தேர்தலில் இருக்குது. விஜய் அந்த ஓட்டுகள் எல்லாத்தையும் பிரிச்சுருவார் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லிகிட்டு இருக்கார். இப்படி பலதரப்பட்ட கருத்துக்கள் வரும்போது திடீர்னு இந்த மனுஷன் கருப்பனை இப்படி ஒரு பேச்சை பேசிட்டு போகிறாரு. இது நல்லாவா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்பா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. தேர்தல் அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதத்தில் தான் தேர்தல். அவர் 6 மாதத்துக்கு முன்னாடி அது பார்த்திங்கன்னா ஒரு நவம்பர் டிசம்பரில் தேர்தல் ஜுரம்னு அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிக்கும். ஆனால் இப்போயே பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இப்போ கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைலாம் எல்லாமே நடத்தி முடிக்கிறாங்க. பாஜக எடப்பாடி பழனிசாமியை கொண்டாந்து போட்டாங்க. இப்போ விஜய் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு சைடு நாங்கள் மெகா கூட்டணி அமைக்கிறேங்கிறார், இந்த சைடு பாமகக்குள்ளே உட்கட்சி பிரச்சனை, அந்த சைடு தேமுதிகவுக்கு எடப்பாடி பழனிசாமி செஞ்ச துரோகம். இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு சைடும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மெகா கூட்டணி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கார். கூட்டணி ஆட்சி அப்படின்னு பாஜக திரும்ப வலியுறுத்துது. இல்லைங்க நாங்கள் தனிச்சு தான், அதிமுக தலைமையில் தான் ஆட்சி அப்படிங்கிற மாதிரி இவர் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். இப்போ அண்ணாமலை பாஜக ஆட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ராம சீனிவாசன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் என்டிஏ ஆட்சி அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி. அதிமுக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தாலும் நாங்கள் என்டிஏ ஆட்சி தான் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்கார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அப்படிங்கிறதே அவர் தெளிவுபடுத்துகிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர் நிற்கிற தொகுதியில் அவரால் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். உள்ளடி வேலை நிறைய பண்ணி எடப்பாடி பழனிசாமியை ஜெயிக்க விடாமல் பண்ணுவாங்க. அப்படியே ஜெயிச்சு அவர் வந்தாலும்
பாஜக வந்து ஒரு 10-15 சீட்டு ஜெயிச்சா கூட அவங்க தான் மிகப்பெரிய அளவில் அமைச்சரவையில் இடம்பெறுவாங்க அப்படிங்கிறது உறுதியாக எல்லா மாநிலங்களையும் நடந்த விஷயங்கள் எல்லாமே அப்படி தான் நடந்திருக்குது. பாஜக எங்கே கூட்டணி வச்சாலும் அவங்க உள்ளே பூந்து நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க, சாதிப்பாங்க. அதனால் கூட்டணி கொடுத்த கட்சி வந்து மெல்ல மெல்ல அழிஞ்சிரும் அப்படிங்கிறது உறுதியாக எல்லாத்துக்குமே தெரியுது. இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுக கூட்டணி அது ஒன்றுமே செய்யவே முடியல. கடந்த சட்டமன்ற தேர்தலிருந்து பார்த்திங்கன்னா, தொடர்ந்து அந்த கூட்டணி வந்து வெற்றி கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு, கொள்கை கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டும் அவங்க ஒற்றுமையாகவே இருக்கிறாங்க. ஆனால் இந்த தடவை தொகுதி பங்கீட்டில் வந்து பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்யூனிஸ்ட்டும் சரி, விசிகாவும் சரி, காங்கிரஸும் சரி, அவங்க கேட்குற தொகுதிகள் அதிகம். கடந்த முறை பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்டுகளுக்கு 6 தொகுதிகள் கொடுத்தாங்க. அவங்க எத்தனை ஜெயித்தாங்க? 2ல் தான் ஜெயித்தாங்க. மீதி 4 தொகுதி போயிடுச்சு. 6 தொகுதி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க கேட்குற தொகுதியில் வாங்குறாங்க. 6 தொகுதியில் ஒரு 4 தொகுதியாவது ஜெயிச்சா தானே திமுகவுக்கு வந்து கொடுக்குறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம கூட்டணி கட்சிகள் வந்து வெற்றி பெற்றால் கூட நமக்கு வந்து கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கூட்டணி கட்சிகளோட சப்போர்ட்டோட ஆதரவோட ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு முதலமைச்சர் நம்புவார். ஆனால் அதை விட்டுட்டு அதிக தொகுதியில் வாங்கி ஜெயிக்கவே முடியல அப்படிங்கும்போது என்ன பண்ண முடியும்? இப்போ விசிகா, கம்யூனிஸ்ட்டுகள், த மதிமுக, காங்கிரஸ் இவங்களோட சேர்த்தோம்னா ஒரு 2% ஓட்டுகள் தான் அவங்களால வாங்க முடியும். இவங்க எத்தனை கூட்டணி கட்சிகள் இருந்தாலும் இந்த 2% தான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பை நிர்ணயம் பண்ணது, ஆட்சியில் உட்கார வச்சதும் அதுதான். ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அதிமுகவிட்ட அதிகபட்சமான ஒரு வாக்கு சதவீதம் இருக்கா அப்படின்னா கடந்த சட்டமன்ற தேர்தலேருந்து அப்படியே பார்த்திங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு, பயங்கரமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. இப்போ 20% இருக்குது நாடாளுமன்ற தேர்தலில். இந்த சட்டமன்ற தேர்தலில் அதுவும் இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட்டு பெரிய அளவில் இருக்குது. அதனால் திமுக கூட்டணி இப்படியே இருந்தாலும் பெருமளவில் ஒரு வெற்றி வாய்ப்பை வாக்கு சதவீதம் வித்தியாசம் வந்து திமுகவுக்கு அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் 3வது இடத்துக்கு இல்லை 4வது இடத்துக்கு தான் எடப்பாடி டீம் போகும். 2வது இடத்துக்கு விஜய் வந்தாலும் வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. இந்த பேச்சினால தான் கருப்பண்ணன் என்ன சொல்லிட்டாரு, டமார்னு விஜய் வந்து திமுகவோட பேரம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி 500 கோடி ரூபா பேரம் பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இதெல்லாம் வந்து லாஜிக்காக ஒத்துக்க முடியுமா? ஒருத்தன் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறோம் அப்படின்னோம்னா அந்த குற்றச்சாட்டு ஒரு சரியான ஒரு குற்றச்சாட்டாக இருக்கக்கூடாதா? இப்படி வந்து அபந்தமாக பேசுகிறது வந்து சரியா? இது அதிமுகவுக்கு தான் ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தும், கோபத்தை ஏற்படுத்தும். அந்த ஆள் ஒரு படத்தில் நடித்தாலே இந்த பணத்தை வாங்கிடுவாயா? இவங்கள்ட்ட வந்து 500 கோடி ரூபா வாங்கி தான் அந்த ஆள் வந்து அரசியல் கட்சியை நடத்தணுங்கிற அவசியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்னென்னா எடப்பாடி பழனிசாமினால் ஒரு கூட்டணியை உருவாக்க முடியல, அவ்வளோதான். பெருமளவில் மெகா கூட்டணி அப்படின்னாலும் அவரோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு எந்த கட்சியுமே தயாராக இல்லை. இன்றைக்கி பாஜகவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஆனால் பாஜக எப்படியாவது நம்ம கூட கூட்டணி இழுத்துட்டு வந்துடும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அசால்ட்டாக இருக்கிறார். அவர் வந்து ஆனால் அவர் தலைமையில் தான் கூட்டணி அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்கார். பாஜக கையில் எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டார். அது எதுக்கு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் குறிப்பாக பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் செல்லூர்ராஜ், ராஜன் செல்லப்பா, உதயகுமார் இவங்கெல்லாம் இந்த நிற்கிற தொகுதிகளை வந்து பாஜக குறி வச்சுருக்குது. அவங்க பாஜக தான் இந்த தடவை வந்து வேட்பாளர் நிறுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் வந்து தொகுதி மாற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பயமே இருக்குது. ஏன்னா இந்த தொகுதியிலே இருந்து பிறந்து வளர்ந்து இங்கேனே ஓட்டு கேட்டு இங்கேனே பழகிட்டோம்யா, எங்களை கொண்டு போய் எடப்பாடி பழனிசாமி வேறு தொகுதியில் கொடுத்தாருன்னா நாங்கள் எப்படி நிற்கிறது, ஜெயிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியோட பயத்தோட அவங்களாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. என்ன பண்ண முடியும்? பாஜகவோட அழுத்தம் அதிகமாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமினால் ஒன்றுமே பேச முடியல, ஒன்றும் செய்ய முடியல. இதில் வந்து விஜயை வந்து அட்டாக் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் கருப்பண்ணன் வந்து நேற்று பேசுகிறாரு, விஜய் அட்டாக் பண்ணி பேசுகிறாரு. இவர் எடப்பாடி பழனிசாமியோட சொந்தக்காரு அப்படிங்கும்போது கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி சொல்லாமல் இவர் இந்த மாதிரி பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இதுக்கு அப்புறமா நம்ம ராஜேந்திர பாலாஜி இருக்கார்ல, அவர் ஒரு விஷயத்தை நேற்று பண்ணியிருக்கிறார். என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஸ்ரீவல்லிபுத்தூரில் இருக்க சரபேஸ்வரர் கோயிலுக்கு போயிருக்கிறார். போயிட்டு அங்கே போய் ஒரு தியானத்தை போட்டிருக்கிறார். தியானம் பண்ணுறவங்கெல்லாம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியும் நல்லா. ஓபிஎஸ் ஒரு தியானத்தை போட்டார் ஜெயலலிதா சமாதியில். அதுக்கப்புறம் அவர் அரசியல் வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்மளால் ராஜேந்திர பாலாஜியும் போட்டிருக்கிறாரு. என்னத்துக்கு போட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்பா, ஒரு தியானம் பண்ணோம்னா நீங்கள் நினைக்கிறது நடக்கும் அப்படின்னோம்னா அதை தியானம் பண்ணிக்கிறவங்களுக்கு நிறைய சாதிச்சிடலாமே. தியானத்தை மட்டும் பண்ணிவிட்டு மக்கள்கிட்ட ஓட்டெல்லாம் கேட்காம எதுவுமே பண்ணாமல் ஒரு தியானத்தை பண்ணிட்டோம்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கிடலாம் அப்படின்னு ராஜேந்திர பாலாஜி போல் நிறைய பேர் நினைக்க ஆரம்பித்தாங்கன்னா எதுக்காக போய் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கணும்? தியானம் பண்ண உட்காந்துடலாம்ல.
அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இவர் போய் தியானம் போட்டிருக்கிறார். இவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகணும்னு போட்டிருக்காராம். அப்படிலாம் கிடையாது. இவர் வந்து ஜெயிக்கணும், அதிமுக பாஜக கூட்டணியில் நான் ஒரு வெற்றி வேட்பாளராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் போட்டிருப்பார். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நடுராத்திரி ஜாம பூஜையெல்லாம் போட்டிருக்கிறாரு. இதெல்லாம் சிறப்பு யாகம்லாம் பண்ணியிருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ராஜேந்திர பாலாஜிக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்கும் போல இருக்குதே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த அதிமுக அணி கண்டிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் தான் நம்மெல்லாம் அரசியலில் இருப்போம். இல்லைன்னா அரசியலும் நமக்கும் ரொம்ப தூரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் வந்து ராஜேந்திர பாலாஜி பயந்து போய் ஒரு பூஜையை போட்டிருந்தாலும் போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகணும்னு நான் போட்டேன், ஒரு பூஜையை போட்டேன், ஒரு தியானம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்லிகிட்டு இருக்காரு. சொல்லிட்டு போகிறாரு. அவருடைய வாய், அவருடைய மனசு, அவர் எதை வேணாலும் பேசுவாரியா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 2 விஷயங்கள் தான் அரசியல் வட்டாரங்களில் கொஞ்சம் பரபரப்பாக பேசப்படுது. பார்க்கலாம் அதிமுகவோட எதிர்காலம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.